ஹலோ எவ்ரிஒன். ஒரு பிரதர் வந்து என்கிட்ட டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. அது என்ன டவுட்ன்றதை நான் ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கேன். சூப்பர் டவுட்ல நல்ல டவுட் கேட்டிருக்காங்க. குட். ஸோ ஒரு கற்றுன்னு இருக்குன்னா அந்த கற்றுக்கு எலிக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எலிக்ஸ் ஆங்கிள் வந்து நம்ம ராங்கா சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா சாட்டரிங் ஃபார்ம் ஆகும், டூல் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ எலிக்ஸ் ஆங்கிள்னா என்ன? ஒரு ஃபிளாக் எண்டுமில் கட்டரா இருக்கட்டும், இல்ல புல் எண்டுமில் கட்டரா இருக்கட்டும், இல்ல பால் நோஸா இருக்கட்டும், எதுவாயினும் சரி, அதுல வந்து ட்விஸ்ட் ஆங்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பாக்குறதுக்கு அந்த ட்ரில் பிட்ல இருக்கிற மாதிரியே ஒரு ட்விஸ்டர் மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிப்பை எவாக்வேட் பண்ற ஒரு ஸ்பேஸ். சிப் ஃப்ளோ பிளஸ் கட்டிங் ஸ்மூத்னஸ் டிசைட் பண்ற இடமே அதுதான். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலிக்ஸ் ஆங்கிள் இருக்குன்னா 30 டிகிரி, 35 டிகிரி, 45 to 60 டிகிரி, இது மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அலுமினியம்ல நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து 45 டிகிரி டு 60 டிகிரி பெட்டர். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு நீங்க பண்றீங்கன்னா 35 to 45 டிகிரி இஸ் பெட்டர். இன்னும் ரொம்ப ஹார்டு மெட்டீரியலுக்கு நீங்க ப்ரோக்ராம் பண்றீங்க, கட் பண்ண போறீங்க அப்படின்னா 30 to 35 டிகிரி இஸ் பெட்டர். ஸோ மெட்டீரியல் பேஸ் பண்ணிட்டு தான் நீங்க ஹெலிக்கல் கட்டரை சூஸ் பண்ணணும். டைரக்டா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 10 mm டயா, 20 mm டயா, 16 mm டயாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம ஹெலிக்ஸ் ஆங்கிள் ஒரு கண்ணு வைங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இன்டெப்த் டெக்னிக்கல். அதை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா எஸ்எஸ் மட்டும் இல்ல, டைட்டானியம் கூட நீங்க டச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.